பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உங்கள் மனம் எப்படிப்பட்டது? நம்முடைய மனம், யோசனை, இருதயம் இவைகளையெல்லாம் தேவன் கூர்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய மனதின் யோசனைகள் அவருடைய பார்வையில் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நம் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள் நம்மை வடிவமைக்கிறது. இந்த யோசனைகள் தான் நம்மை உருவாக்குகிறது என்று கூட சொல்லலாம். அதனால தான் தேவன் எப்பவுமே நம்முடைய யோசனைகளை அவர் பார்க்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய யோசனை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி கூட அவர் பார்க்கிறார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறார். நமக்கு வரக்கூடிய யோசனைகள் எங்கிருந்து வருகிறது அதை கூட அவர் கவனிக்கிறார், அறிந்திருக்கிறார். அதிகமான உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம் என்றால், அங்கு இருந்து தான் நம்முடைய யோசனைகள் வந்து கொண்டிருக்கும். மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய முழு யோசனையும் மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கக்கூடிய காரியங்கள், இவைகளை நாம் யோசித்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த யோசனைகள் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். அதனால நம்முடைய மனது, யோசனை இவைகளெல்லாம் மிக மிக முக்கியமானது. இந்த நாள் தியான பகுதியை நாம் படிக்கும்போது, குறிப்பாக இந்த 1 நாளாகமம் புஸ்தகத்தின் கடைசி 2 அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது, இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், ஒரு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. தாவீதுக்கு பிறகு சாலமோன் ராஜாவாக நியமிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் தாவீது சொன்ன வார்த்தைகளை தான் இதில் நம்ம படிக்கிறோம். அந்த நேரத்தில் வேற என்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது என்றும் கூட நாம் வாசிக்கலாம். இது தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். இந்த இடத்துல தாவீது நம்முடைய மனதை குறித்து ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட மனது நிச்சயமாக தேவை. ஒரு 5 விதமான காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவதாக நமக்கு எப்படிப்பட்ட மனம் தேவை என்றால், உற்சாக மனம். 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. இப்போ தன்னுடைய மகனுக்கு தாவீது சொல்லும்போது, எப்படிப்பட்ட மனதோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும், எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, நீ உற்சாகமான மனதோடு இந்த காரியங்களை எல்லாம் செய் என்று அறிவுரை கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நல்ல காரியங்களை செய்யும்போது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது, கர்த்தர் அதிகமாக நாம் என்ன செய்கிறோம் என்று பார்ப்பதை காட்டிலும் எப்படிப்பட்ட மனதோடு அந்த காரியங்களை செய்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். உற்சாகமாக நாம் செய்கிறோமா அல்லது வேண்டா வெறுப்பாக நாம் செய்கிறோமா, இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். அவர் கனத்திற்குரிய தேவன், மகிமைக்குரிய தேவனாக இருக்கிறபடியால் கர்த்தருடைய சித்தத்தை அல்லது கர்த்தருக்காக நாம் காரியங்களை செய்யும்போது உற்சாக மனதோடு நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, உறுதியான மனம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின் படியும் என் நியாயங்களின் படியும் செய்ய உறுதியாயிருப்பானானால். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், சாலமோனுக்கு எப்படிப்பட்ட மனம் வேண்டும் என்றால், ஒரு உறுதியான மனம். ஏனென்றால் கர்த்தர் சாலமோனுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டம் மிக மிக
பெரியது. அதை செய்து முடிப்பதற்கு ஒரு உறுதியான மனம் தேவை. ஒரு உறுதியான மனம் இல்லை என்றால் ஒரு காரியத்தை துவங்கி அதை சரியாக முடிக்க முடியாது, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால தான் ஆண்டவர் சாலமோனுக்கு இப்படிப்பட்ட உறுதியான மனம் தேவை என்று சொல்லுகிறார். சாலமோனை போல நமக்கும் கூட ஆண்டவர் இந்த பூமியில் அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கும் கூட ஒரு உறுதியான மனம் இல்லை என்றால் நம்மால் நிறைவேற்ற முடியாது. உறுதியான மனம் இல்லை என்றால் ஒரு காரியத்தை தைரியமாக துவங்க முடியாது, அல்லது துவங்கிவிட்டாலும் அதை நேர்த்தியாக செய்து முடிக்க முடியாது. இடையில் ஏதாவது குழப்பங்கள் வந்தால் அல்லது தடைகள் வந்தால் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவோம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், சாலமோனுக்கு உறுதியான மனம் வேண்டும் என்று. மூன்றாவதாக நமக்கு தேவை எப்படிப்பட்ட மனம் என்றால் தைரியமான மனம். நம்ம 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி. எதை நடப்பிக்க வேண்டும்? அதற்கு முந்தின வசனம், இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். சாலமோன் கட்டக்கூடிய அந்த தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதிரியை ஆண்டவர் தாவீதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை தாவீது சாலமோனுக்கு கொடுக்கிறார். அப்போது அந்த மாதிரியின்படியே கட்ட வேண்டுமென்றால் சாலமோனுக்கு மிகுந்த தைரியமான மனம் தேவை. அப்பொழுதுதான் அந்த பெரிய வேலையை அவரால் செய்து முடிக்க முடியும். அதனால தான் தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி. எதை குறித்தும் பயப்படாதே. என்ன எதிர்ப்புகள் வந்தாலோ, சோர்வுகள் வந்தாலோ, இடையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலோ சோர்ந்து போகாமல் தைரியமாக நீ செய் என்று சொல்லுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சோர்வான மனது நமக்கு காணப்பட்டதென்றால் எந்த காரியத்தையுமே நாம் திடமாக செய்ய முடியாது. ஒரு தைரியமான மனதை நாம் பெற்றுக்கொள்ளும்போது தான், அல்லது ஒரு தைரியமான ஒரு மனதை வளர்த்து கொள்ளும்போது தான் கர்த்தருடைய சித்தத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும், செயல்படுத்தி முடிக்க முடியும். நான்காவதாக வாஞ்சையுள்ள மனம். 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்தேன். இது தாவீது தன்னை குறித்து சொல்லுகிறார். சாலமோன் கட்டக்கூடிய அந்த தேவாலயம் மிக விலை உயர்ந்ததாக இருக்கும். அதனால தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் இவ்வளவு பொருட்களை என்னுடையதிலிருந்து நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய காரியம், தாவீதிற்கு ஒரு வாஞ்சையுள்ள மனம் இருந்தது. தேவனுடைய காரியங்களின் மேலே மிகுந்த வாஞ்சை வைராக்கியம் உடையவராக தாவீது காணப்பட்டார். நமக்கும் கூட இந்த நாளில் தேவனுடைய காரியங்களின் மேல் மிகுந்த வாஞ்சை தேவை. தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு மிகுந்த வாஞ்சை தேவை. நிறைய நேரத்தில் வாஞ்சை விருப்பம் இல்லை என்றால் நம்மால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. அப்படியே நாம் இருந்து விடுவோம், அல்லது நேரத்தை வீணடித்து கொண்டிருப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போம், அல்லது நித்தியமாக நிலைக்காத காரியங்களை செய்வதற்கு அதிகமான நேரத்தை நாம் செலவிடுவோம். அப்போ நமக்கு ஒரு ஆழமான வாஞ்சையுள்ள மனம் இருக்கும்போது தான் நமக்கு உள்ளாலிருந்து ஒரு உந்துதல் கிடைக்கும். நிறைய பேரால் வெளியிலிருந்து ஒருத்தங்க அவங்கள தள்ளி விடலைன்னா வேலை செய்ய முடியாது. இதை செய்யுங்க செய்யுங்க என்று சொல்லலைன்னா செயல்பட முடியாது. அது படிக்கிற பிள்ளைங்கனாலும் சரி, வேலை பார்க்குறவங்கனாலும் சரி, ஊழியம் என்றாலும் சரி, வெளியிலிருந்து ஒருத்தங்க அப்படி உந்தி தள்ளவில்லை என்றால் அவர்களால் எதையுமே செய்ய முடியாது.
ஆனால் ஒரு வாஞ்சை இருதயத்தில் இருக்கும் என்றால் யாருமே நம்மை உந்தி தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நமக்குள்ளால் இருக்கக்கூடிய வாஞ்சை தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்மை உள்ளிலிருந்து ஒரு தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால தான் நம்முடைய மனம் வாஞ்சையினால், கர்த்தருக்காக ஒரு வாஞ்சையினால் எப்பொழுதுமே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஐந்தாவதாக, உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனம். 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் உத்தம இருதயத்தோட உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுத்தார்கள். நமக்கும் கூட இப்படிப்பட்ட உற்சாகமாக உத்தமமாக கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனம் தேவை. கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படுகிறது? கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்போது தான் அதை கொண்டு கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். இந்த இடத்துல அந்த தேவாலயம் ஜனங்கள் கொடுத்த காணிக்கையின் மூலமாக தான் கட்டப்பட்டது. ஆனால் ஜனங்கள் காணிக்கை கொடுப்பதற்கு அந்த பொருட்களை அவர்களுக்கு கொடுத்தது யார்? தேவன்தான் கொடுத்திருக்கிறார். இதை தான் தாவீது 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். அப்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே நமக்கு சொந்தமானது இல்லை. கர்த்தர் முதலாவது நமக்கு கொடுத்திருக்கிறதுனால தான் நம்ம கையில் ஏதோ இருக்கிறது. அதை உணர்ந்து தான் தாவீது சொல்லுகிறார், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கறதுனால ஏதோ நம்ம கர்த்தரை வாழ வைக்க போவதில்லை, அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதோ நாம தான் பெரிய காரியத்தை செய்கிறோம், அப்படி அல்ல. நாம கையில் இருக்கிறதே கர்த்தர் நமக்கு கொடுத்தது தான். ஸோ இந்த இடத்துல தாவீது அதை புரிந்து கொண்டவராக நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனுக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாக கொடுத்துருக்குறோம், ஆனால் நாங்கள் கொடுத்தது எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது தானே என்று தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இப்படியாக இந்த அதிகாரங்களில் இந்த ஒரு 5 விதமான மனதை குறித்து தாவீது பேசியிருக்கிறார். உற்சாகமான மனம் நமக்கு வேண்டும், உறுதியான மனம் நமக்கு வேண்டும், தைரியமான மனம் நமக்கு வேண்டும், வாஞ்சையுள்ள மனம் நமக்கு வேண்டும், உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய மனம் நமக்கு வேண்டும். இந்த 5 விதமான மனமும் தாவீதுக்குள்ளாக இருந்தது. அதனால தான் தேவன் தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக அவர் பார்த்தார். ஸோ அதனால தான் தாவீது இதே விதமான மனது அடுத்த ராஜாவாகிய சாலமோனுக்கும் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கடைசி வார்த்தைகளை சொல்லும்போது அவர் இப்படியாக சொல்லுகிறார். ஸோ நம்மையும் கூட தேவன் பார்க்கிறார், நம்முடைய மனதை பார்க்கிறார், யோசனைகளை பார்க்கிறார், உள் நோக்கங்களை பார்க்கிறார். மனிதன் ஒருவேளை நம்ம வெளியில் என்ன செய்கிறோம் என்று பார்த்து நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வார்கள், அல்லது நாம் பேசுவதை வைத்து நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வார்கள். ஆனால் தேவன் இவைகளை எல்லாம் தாண்டி நம்முடைய உள்ளான நோக்கங்களையும் யோசனைகளையும் மனதையும் பார்க்கிறார். அப்போ தேவன் பார்க்கும்போது நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த 5 விதமான மனம் எங்களுக்கு வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக செய்வதற்கு இப்படிப்பட்ட மனம் வேண்டும் என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம்ப்பா. எங்களுடைய யோசனைகள் எந்த இடத்திலிருந்து பிறக்கிறது என்பதையே ஆண்டவர் பார்க்கிறீர், அறிந்திருக்கிறீர். கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. இதை உணர்ந்த நாங்கள் இப்படிப்பட்ட மனதை நாங்கள் உருவாக்கி கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எங்களுடைய மனது கர்த்தர் விரும்பக்கூடிய விதத்தில் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாம்ச சிந்தை எங்களுக்கு வேண்டாம்,
ஆவியின் சிந்தையை கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய மனது யோசனை எல்லாம் தேவ வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவரால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.